வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம். என்ன காரணம்னே தெரியல, ப்ரெக்னென்சி தள்ளி போகுது, எண்டோமெட்ரியல் லைனிங் வளர மாட்டேங்குது, எக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ மருந்துகள் எடுத்தாலும் எக்கு வளரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சிக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, பல பேருக்கு குழந்தைய பாக்கியத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும், விதை உள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது விதை உள்ள காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விதையை பற்றி தான். பொதுவாகவே உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் நம்ம ஷியா சீட்ஸ் எடுத்துப்போம். இந்த ஷியா சீட்ஸ் எடுத்துக்கும் பொழுது நமக்கு பசி உணர்வு குறையும், அதே சமயத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இதனால் நமக்கு எக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவில் பார்த்துட்டோம். அதையும் தாண்டி அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு சீட் இருக்குன்னா அது ஹலீம் சீட் தான். தமிழில் சாலியா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதை அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்ல. இதோடைய பலன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இதோடைய பலன் தெரிஞ்சு எடுத்த நம்மளுடைய தோழிகள் எவ்வளவோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இந்த சாலியா விதைகளை பற்றி நிறைய டாக்டர்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. பொதுவாக இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுமே கொஞ்சம் அனிமிக்காக தான் இருப்போம், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு பெண்ணுக்கு ஒரு 12 to 13 கவுண்ட் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அதிகப்படியான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 7-8 தான் இருக்கும். இப்போ எனக்குமே லாஸ்ட்டாக நான் ஹீமோக்ளோபின் செக் பண்ணும்பொழுது 7.5 தான் இருந்தது. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மண்ணீரல் இந்த மாதிரி அசைவ உணவுகளை எடுத்துக்கிறதுல இஷ்டம் கிடையாது. எனக்கு சுத்தமாக சாப்பிட பிடிக்காது இந்த மண்ணீரல்லாம். ஆக்சுவலி மண்ணீரல் பெஸ்ட்டு ஃபுட்டு ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப லோவில் போயிடுச்சு. பிளட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. 1 வீக் தான் டைம், அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் ஏறலைன்னா நாங்கள் பிளட்டு தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு வாரத்தில் ஒரு 3 மண்ணீரல் தான் நான் சாப்பிட்டேன். 1.5 பாயிண்ட் எனக்கு ஏறிடுச்சு பிளட்டு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பிளட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மண்ணீரல் பெஸ்ட்டு. ஆனால் என்ன மாதிரி மண்ணீரல் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சாலியா விதை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் அவ்வளோ அழகாக இம்ப்ரூவ் ஆகுது. நல்லா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்குது, ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கின்ல அங்கங்கே பேட்சியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரத்த சோகை இருக்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த சாலியா விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் குழந்தை பாக்கியம். இந்த சாலியா விதைகளை தொடர்ச்சியாக மாதவிலக்கு சமயத்தில் எடுத்துக்கும் பொழுது நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் ப்ளீடிங் மூலயமா நமக்கு வெளியே கருப்பை சுத்தமாகி சீக்கிரமே கருமுட்டை நல்லா குவாலிட்டியாக வளர்ந்து எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா திக்காக வளர்ந்து ஆரோக்கியமான இயற்கையான கருத்தாங்கிறதுக்கு இந்த ஹலீம் சீட் நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விதைகளை எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக கிடைக்கும். நிறைய ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கும். இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் கூட விசாரிச்சு பாருங்கள். இப்போல்லாம் நிறைய கடைகளில் இதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எள்ளு மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த சாலியா விதைகளை உங்களுடைய பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா பீரியட் டேட் இப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு காலையில் பீரியட் ஆகிருக்கு அப்படின்னா, பீரியட் ஆனதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே இதை சாப்பிட்ருங்க. இது எப்படி இதை செஞ்சு சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சாலியா விதைகளை வாங்கிட்டு வெறும் மாநிலையில் சும்மா வறுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்திங்கனாலே போதும். ரொம்ப நல்லா படப்படன்னு வெடிஞ்சு பொரியிற அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வறுத்திங்கனாலே போதும். வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க.
இதுக்கு கூட பனங்கருப்பட்டி, நார்மல் வெல்லம் சேர்க்கலாம். ஆனால் அதை விட பனங்கருப்பட்டி தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பனங்கருப்பட்டிலையும் அயன் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது அனிமிக்காக இருந்தோம்னா அதுவும் வந்து சரியாகும். நிறைய பேருக்கு பீரியட் டைமில் பிளட் ஃப்ளோவே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப பெயினால் அவஸ்தைப்படுவாங்க, நிற்க முடியாமல், உட்கார முடியாமல், படுக்க முடியாமல் நிறைய தொந்தரவுகளை வந்து அந்த பீரியட் டைமில் வந்து சில பெண்கள் வந்து அனுபவிப்பாங்க. நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். சில தோழிகளுக்கு வந்து அவங்களால உட்காரவும் முடியாது, உட்காந்தாலும் கஷ்டமாக இருக்கும், படுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அந்த பீரியட் டைம் 2 days வந்து அவங்களுக்கு நரக வேதனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த பீரியட் டைமில் இந்த மாதிரி சாலியா விதைகள் எடுத்துக்கும் பொழுது பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மெயினாக இந்த மாதிரி ரொம்ப வலியால் அவதிப்படக்கூடிய தோழிகளுடைய கருப்பையில் வந்து கழிவுகள் நிறைய இருக்கும். இந்த கழிவுகளால் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு வலி நரக வேதனையை வந்து கொடுக்கும். ஸோ கழிவுகள் இருந்துச்சு, அழுக்குகள் நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ரெக்னென்சியும் பாசிட்டிவ் ஆகாது. இது 2 தொந்தரவுக்குமே இந்த சாலியா விதை ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சாலியா விதைகளோட இப்போ பனங்கருப்பட்டி வந்து நாட்டு சர்க்கரை மாதிரி தூளாகவும் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி பவுடர் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இந்த இந்த சாலியா விதைகளுடைய பவுடரையும் இந்த பனங்கருப்பட்டியையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு இது உருண்டைகளாக மாற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சரி, இல்லை ஸ்பூன்லேயே கூட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். உருண்டைகளாக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 உருண்டை வந்து எடுத்துக்கணும். காலை, மதியம், நைட்டு. இது வந்து பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 3 days மட்டும் எடுத்திங்கனாலே போதும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. உருண்டைகள் வந்து எந்த அளவில் பிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயிலே ரொம்ப பெரிய சைஸ் வரும், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய் அளவில் இந்த இந்த உருண்டைகளை வந்து எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் ஏதாச்சும் பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா அன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த உருண்டையை வந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு எடுத்துக்கலாம், சாப்பிடாமலும் எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மதியம் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதே போல் நைட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இதே போல் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நாட்டுக்கோழி முட்டையை வந்து கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சையாக தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய தோழிகள் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நாட்டுக்கோழி முட்டையை அது கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, அதுவும் பச்சையாக வர குடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை அப்படியே பச்சையாக தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்க நாட்டுக்கோழி என்ன சாப்பிடுது, என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எது தான் நல்ல ஃபுட்டுன்னு நம்மளால் வந்து யோசிக்க முடியல இல்லையா. அதனால் எதையுமே நம்ம சமைக்காமல் எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் அந்த காலத்தில் பச்சையாக குடித்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே நம்ம வந்து பச்சையாக நாட்டுக்கோழி முட்டைகளை வந்து சாப்பிட்ருப்போம். அப்போ இருந்த காலகட்டம் வேறு. ஆனால் இப்போ வந்து காலகட்டம் சரியில்லை. அதனால் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். இல்லை பச்சை எனக்கு குடிக்க பிடிக்கும், நான் நல்லாவே சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய கருப்பையை வளப்படுத்துறதுக்கும் கருமுட்டையை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருமுட்டையை உருவாக்குறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் பூப்பெய்திய எல்லா பெண்களுக்குமே அந்த காலத்தில் பச்சை முட்டையை வந்து கொடுப்பாங்க. அதே போல் கெவுரு மாவில் செய்த புட்டு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி இதெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் வந்து யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அந்த வகையில் நீங்கள் இந்த சாலியா விதைகளோட இந்த நாட்டுக்கோழி முட்டையும் பீரியட்ஸ் ஆன 3 days நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு இருந்த அதிகப்படியான வலி எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து வலியை வந்து மாயமாக மறைய வச்சிரும். அந்த அளவுக்கு பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஐயோ ரொம்ப ப்ளீடிங் ஆகுமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற அளவுக்கு இந்த மருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் அழுக்குகள் வெளியேறதுனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் சரியாகி கருமுட்டை வந்து சரியான சைஸில் நல்லாவே வளர்ந்து வரும். சரியான நேரத்தில் ஓவுலேஷன் ஆகி அந்த மாதமே கருத்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் செய்வீங்க, செகண்ட் மந்த் செய்வீங்க, தேர்ட் மந்த் செய்ய மாட்டீங்க. ஏன்னா செகண்ட் மந்த் நீங்கள் செய்யும் பொழுதே மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு வந்து கரு தங்கிடும். தேர்ட் மந்த் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிராக்கிளான ஒரு ரெமிடி தான் இது. ஸோ நிறைய ரெமிடி என்னால் ஃபாலோ பண்ண முடியல, சிம்பிளாக ஏதாச்சும் சொல்லுங்கள், சிம்பிளாக டக்குன்னு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமிடி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்களுடைய ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இது வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.